நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்றுலா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையிலிருந்து நம் ஒவ்வொருடும் கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனங்கள் ரோமர் 11:30 மற்றும் 31. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இந்த வாய்ப்பாடை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு ஆழமானதாகவும் இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் தற்சமயத்திற்கு இந்த மொத்த உலகத்தையும் அவர் மீட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் யோவான் 3:16 நாம் வாசிப்பது அதுதான். இந்த மொத்த உலகத்தின் மீதும் அவர் அன்பு கூர்ந்தபடினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அதற்காகவே கடந்து வந்தார், இந்த மொத்த உலகத்தையும் ரட்சிப்பதற்காக. இப்பொழுது சுவிசேஷத்தை அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்த அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறதான பட்டணங்களில் இருந்து மற்ற இந்த மொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் அங்கே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் ஆனதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக யூதர்களுக்கு அவர் கடினமான இருதயத்தை கொடுத்து அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததினால் இந்த சுவிசேஷம் அது எருசலேமை விட்டு புறப்பட்டு போய் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் அந்த சுவிசேஷம் கடந்து வந்திருக்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை என்று பார்த்தோம். அந்த கீழ்ப்படியாமையினால் இந்த ஜனங்களுக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. யாருக்கு? புறஜாதியாருக்கு. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த இரக்கத்தின் நிமித்தமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிற யூதர்களுக்கும் இன்னும் இரக்கம் கிடைக்க போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் நிராகரித்ததினால் புறஜாதியாருக்கு கடந்து வந்த சுவிசேஷம் புறஜாதியார் ஏற்றுக்கொண்டதினால் மறுபடியும் புறஜாதியாரிடத்திலிருந்து யூதர்களுக்கும் அந்த சுவிசேஷம் பரம்ப போகிறது என்று சொல்லுகிறது. எப்படி ஒரு அழகான வாய்ப்பாடு! தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். இந்த சுவிசேஷம் அது யூதர்களுக்குள்ளே அடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அதை புறஜாதிகளுக்கும் கொண்டு வந்து புறஜாதிகளுக்குள் வந்ததினால் அதை மறுபடியும் யூதர்களுக்கு கொண்டு போய் மொத்த உலகத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். ஆமென்.